ஜாதக ரீதியா குலதெய்வ அனுகிரகம் யாருக்கு இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 5ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகத்தையும் 5ஆம் பாவகாதிபதி தொடர்பு கொள்ளக்கூடிய இடங்களை வச்சு நம்ம அந்த குலதெய்வத்தை ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பெண் வீடு ஆண் வீடுன்னு 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அதாவது மேஷம் அப்படிங்கிறது ஆண் வீடு, ரிஷபம் அப்படிங்கிறது பெண் வீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அடுத்தடுத்து ஆண் பெண் வீடுகள் மாறி மாறி வரும். இதுல எந்த லக்னம் யாருக்கு இருக்கிறது என்பதை கணக்கிடணும். உதாரணத்திற்கு மேஷ லக்னமாக ஒருத்தர் இருந்தாருனாக்கா அவங்களுக்கு 5ஆம் இடமா சிம்ம வீடு வரும். சிம்ம வீடு ஆண் கிரகம் என்பதால் பெரும்பாலான அந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு ஆண் தெய்வம் குலதெய்வமாக வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அதுலயும் பெண் தெய்வம் அமர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அவங்களுக்கு பெண் தெய்வம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இத ஒரு சுபகிரக தொடர்பு 5ஆம் பாவகத்தில் இருந்தால் போதும். சுபகிரகம்னா என்னங்க? குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரன் இது போன்ற அமைப்புகள்ல சிம்மத்துல இருக்கக்கூடிய கிரகம் சுபகிரகமாக இருந்தது அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் அவங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலியமா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்ல முடியும். அதனை அடுத்து அங்க பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது அப்படின்னா நிறைய பஞ்சாயத்து இருக்கும் குலதெய்வ கோயில்ல. அந்த அம்மாவனுடைய அல்லது அந்த ஐயாவனுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்காத ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும். இத 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள் டிக்ளேர் பண்ணுது. சரி, இதை ரெட்டிஃபை பண்ண ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு நல்ல யோக திசைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஒரு 6-8 தசாபத்துகள் நடக்கின்ற போது பெரிய விபத்து, மீள முடியாத நோய், இது மாதிரியான பெரிய கடன்ல போய் மாட்டிக்கிறது, பொருளாதாரத்துல முன்னேற்றமே வர்றதில்ல, வர்ற காசு அப்படியே போயிடுது, மைனஸ்ல போகுது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ அனுகிரகம் இல்லாமல் போய்விடுது அப்படின்னு தான் இங்க அர்த்தம். சரி, அதெல்லாத்தையும் நீங்க ரெட்டிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த குலதெய்வத்தை கண்டறியக்கூடிய பிரசன்னம் அல்லது வேறு முறைகளை கையாண்டு கண்டறிந்த பின்பு அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக சால்வ் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நன்றி.